ஓகேங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் பிறக்க போகிற குழந்தைகளுக்காக போட்டுட்ருக்கோங்க. அந்த இதுபடி இப்போ 17/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு. பூராட நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தனுசு ராசியில். சந்திராசிரமமாக அமையக்கூடியது பார்த்தீங்கன்னா கடகராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா பூ, தா, பா, டா இந்த பெயர்நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. திதின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திதியும் தேய்பிரையில். யோகம்னு பார்த்தோம்னா வியாக்கிரத யோகமும் கரணம் 10:30 கரணமும். ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம் செவ்வாய் இருக்காருங்க. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. பஞ்சபட்சின்னு எடுத்தோம்னா கோழி. குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா திருவாதிர நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? பிறக்கிறது குழந்தை பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்தில் பிறக்கிறதுனால எடுத்த உடனேயும் தசை புத்தி அப்படின்னு சொல்லுவோம். தசா புத்தி அது 20 வருஷம் நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும். இந்த திசையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ செவ்வாய் திசை வரைக்கும் குடும்பம் கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை, அம்மா அப்பா இடையில சண்டை, பிரிவு, குழந்தையோட வாழ்க்கையிலையும் திருமணம், கல்வி எல்லாமே நல்லா அமையணும் அப்படின்னா ஒரு சில லக்னங்கள் ஆகாதுங்க. அது எந்தெந்த லக்னங்கள் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மகரம், மீனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். இந்த 3 லக்னம் மட்டும் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சூரியனோட சாரத்திலேயே உட்காந்துட்டாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் எல்லா கிரகமும் உட்கார்ந்து இருக்குது. அப்போனா செவ்வாய் திசை வரைக்கும் இந்த பாதிப்பு இந்த 3 லக்னங்களுக்கு மட்டும் கொடுக்குங்க. அது மட்டும் இந்த 3 லக்னத்தில் மட்டும் குழந்தைகள் பிறக்காமையோ முதல் மூச்சு விடாமையோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி தாயும் தந்தையும் குழந்தையும் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. சரி, இந்த 3 லக்னத்தில் பிறந்தா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டையும் பிரச்சனையும் பிரிவுகளையும் முதல்ல கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடன் சம்பந்தப்பட்டதை கொடுக்கலாம், நோய் நொடியை கொடுக்கலாம், ஒரு சில பேத்துக்கு மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தலாம் அம்மா அப்பாவை இடையில. அப்போனா புள்ள கொஞ்சம் அனாதையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இருக்கும். சில பேர் பூர்வீகத்தில் வாழ முடியாது, வாடகை வீட்டிலேயே வசிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். சரிங்களா? சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவும் பிள்ளைங்களையும் விட்டு போட்டு அப்பா மட்டும் வெளியூரோ வெளிநாடோ போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே இந்த லக்கணங்கள், அதாவது ஆகாத லக்கணங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த லக்கணத்தில் அமையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பெருசாக பாதிப்பு கொடுக்குமா மற்றவங்களுக்கு அப்படின்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காது. 1-2 பிரச்சனைகள் கொடுக்கலாம், கொடுக்காமலாம் இருக்காதுங்க. 100ல் ஒரு 70% கொடுக்காம இருந்தாலும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான். சரிங்களா? அதனால இந்த 3 லக்னம் மட்டும் இந்த அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுங்க. சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதக ரீதியாக மற்றவங்களுக்கு, அதாவது தாய் தந்தைக்கும் சரி குழந்தைக்கும் சரி என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நாடி முறைப்படி பார்ப்போம். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படுங்க. அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துட்டு போய் நிறுத்தலாம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க. ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இதுதான். சரிங்களா? சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தேமல், அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொடுக்கும். ஒரு சில பேத்துக்கு படரத மரம் மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சில விஷயங்கள் சரி பண்ண முடியாது. அது உடல் ரீதியாக இருக்கக்கூடியது. நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால் ஆஸ்பத்திரியிலே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா அப்படின்னா சரி பண்ண முடியாது. அதுதான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு பெண் பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இரத்த குறைபாடு பிரச்சனை கம்பல்சரி வருங்க. முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் இழுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளமையில் திருமணம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் முடிச்ச பிள்ளையாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேண்டாத கெட்ட பெயரை 18 வயசுக்கு மேலே சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் பிள்ளைக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்பு. பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. இது தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் 10 பைசா மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை இது கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். சரிங்களா? டஸ்ட் அலர்ஜி, வீசி, மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும்
அன்னைக்கு சனிக்கிழமை பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுங்க. கொஞ்சம் சோர்வுத்தன்மை இயற்கையிலேயே உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும். சரிங்களா? டயர்னஸாகவே இருப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். சரிங்களா? எப்பயுமே டயர்னஸாக உணர்ந்துக்கிட்டே இருப்பான். சரிங்களா? ஊருக்கு நல்ல பையனாக இருப்பான், வீட்டுக்கு நல்ல பையனாக இருக்க மாட்டான். அவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கொஞ்சம் கொடுக்குங்க. அவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தந்தைக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தந்தை வழி சொத்துக்களும் பின்னும் பிறவும் நமக்கு பயன்படக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பையனுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கம்பல்சரி கொடுக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறான்னு நினைக்கிற காலத்தில் அவன் முட்டா பையன் மாதிரி நடந்துக்குவான். அந்த அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். செரிமான கோளாறு பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி, இந்த இதை பூரா தீ கொடுக்குங்க. கண்ணில் இடது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு இழுத்துட்டு போய் நிற்க வைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 17/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலனுங்க. சரி, குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு சுபா ஏதாவது வந்து சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு? தாய்க்கும் தந்தைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வரைக்கும் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. தொழிலில் ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்குமா, இல்லை புது தொழிலுக்கு இது ஆரம்பிக்க முடியுமா குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்க முடியும். ஆனால் அது வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? தொழில் பெருக்கத்தையும் கொடுக்கும், புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தொடக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் நிறைய தகவல்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பிறக்க போகிற குழந்தைகளுக்கு மட்டும் போகிறதில்ல, மற்றவங்களுக்கும் பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஜாதகத்துக்கு 200 சார்ஜ் பண்ணுறேங்க. ஏன்னா நான் இதில் பேமெண்ட்டை சொல்லிடுறது. ஏன்னா அவங்க எவ்வளோ கேட்பாங்களோ வைப்பாங்களோ அப்படின்ட்டு இருப்பாங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு 50 சார்ஜ் பண்ணுறேங்க. சரிங்களா? வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு 2000 ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. தாராளமாக தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு அணுகுங்க. எந்நேரத்துக்கு வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா? உங்களோட ஜாதகமும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.